ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இதோட என்ன பாருன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோடு 209 எபிசோடு. இந்த எபிசோடில் ஹீரோவோட அந்த 3வது கிலோன்னு பார்த்தா வெளியே வந்துடும். மரண மாதம் இருக்கும். லைக் போட்டு வந்து வீடியோக்குள்ள வந்தாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் கார்டு ஒரு வீடியோ பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவோ ஸோ கண்டிப்பாக 100 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ளோன் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்டிவேட் பண்ணி என்னோட ஸ்பேஸில் இன்னுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பண்ணிட்டேன். அதனால என்னோட பவர் ஸ்பேஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு போயிட்டு அந்த ட்ரெஷரை தரதாக போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ட்ரெஷரான வந்து சரி ஓகே நமக்கு நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் கண்டிப்பாக இங்கே ஏதாவது ட்ரெஷர் கிடையாது வாய்ப்பு இருக்குன்ட்டு ஹீரோ ஒவ்வொரு இடமே தேறான். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு எல்லாமே இவனுக்கு தேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கலாயிர மாதிரி பேசுகிறானுங்க இந்த இடத்துல. ஸோ என்னன்னா வந்து ஸ்மால் ரிவர் பிரேட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாச்சிருப்பானுங்க. உனக்குலாம் வந்து ட்ரெஷர் கிடைக்காது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோவும் தேடி பார்த்துட்டு கடைசி கிடைக்கல. இந்த பக்கம் பார்க்கிங்க உனக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லைப்பா தம்பின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்க பார்பிட்டாக்கோ சரியான டென்ஷன் ஆகுது. என்னடா ஒரு ட்ரெஷர் கூட இல்லை அப்படின்ட்டு கடைசியாக அதுதான் வந்து மிச்சம் இருக்குன்னு தேடி பார்க்கலாம்னா சரி நம்ம லக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல போவேன். நம்ம ஹீரோ காலை வச்ச நேரம் அந்த இடத்துல கொய்யால ட்ரெஷர் ஆக்டிவேட் ஆகி போயிடுச்சா. இதை பார்த்த உடனே சுற்றி ஹீரோன்னா வந்து எப்படா அதுக்குள்ளே அப்புறம் அவன் மட்டும் கண்டுபிடிச்சான் வாய்ப்பே இல்லை அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் மட்டும் இல்லை மற்ற 2 பேரும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சுற்றிக்கிற அவனுங்களும் வந்து கண்டிப்பாக அவன் அதை ஆக்டிவேட் பண்ணுறப்ப மற்றவங்க ஆக்டிவேட் பண்ண தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனடானா அந்த மரத்தை கட்டி வச்சுருந்தேன் இதுதான் ட்ரெஷர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பொண்ணுன்னா நான் இந்த கல்லை வச்சுக்கிறேன் இதுதான்டா ட்ரெஷர்னு சொல்லிருக்கேன். அரோரா லேக்கு ஒருத்தங்க சொந்தமான பொருளை தவிர மற்ற யாரும் எடுக்கக்கூடாதுல்ல. அதனால அவனுக்கு 2 பேரையும் பார்த்தோன்னா அங்கேருந்து தூக்கி அடிச்சிருச்சு. அதாவது ஹீரோ மட்டும்தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ட்ரெஷர் அவனால் தான் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் புரியுது. அவனுக்கு 2 பேர் தூக்கி வச்சோன்னே அவங்களுக்கு மனசே இல்லை அப்படின்னா வந்து சில்வர் பிரேக்கிங் அப்போ தான் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கான்னு யோசிச்சிருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ அடிச்சுதுறாங்க இல்லை ஜாக் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல தர பொழந்துக்கிட்டு பார்த்தா உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரிங் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வருது. இதுதான் ஒரு ட்ரெஷர். சுத்திக்கிறவங்களும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக ஒரு சுப்ரீம் ட்ரெஷராக இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சே உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா எல்லாத்துக்கும் இன்னும் பழி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கிங்கும் சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான். வேற எதுவும் பண்ண முடியாது இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் இதுக்குள்ள என்னதான் இருக்குன்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன் கான்சியஸை உள்ள அமைச்சு பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ஃப்ளையிங் பிளேஸ் ட்ரெஷர், அதாவது இந்த சில்வர் டிராகன் ஃபேண்டம் ஷிப் அப்படின்ற ஷிப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் நம்ம உல்ஃப் கிங் இருக்குல்ல அவங்க ஒரு ஷிப் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பயங்கரமான டாப் டயர் ட்ரெஷர். இதை பார்த்தோன்னே பார்பிட்டா வந்து எல்லாருமே சரியான சந்தோஷமாயிட சரி ஓகே இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஆக்சஸை 2 இடத்துல பார்பிட்டாட்ட 2 பேரும் பார்த்தா வந்து கொடுக்க ஆரம்பிக்க. ஆனால் என்ன விஷயம் அது ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் ஆகுது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதனோட ஃபுல் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ என்ன தான் ஸ்டார்டிங்கில் ரியாக்ட் ஆனாலும் அது வந்து ஆக்சஸ் வந்து டிக்ளைன் பண்ணிச்சு. இதை பார்த்தோன்னே வாய்ப்பே இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓனர் இதனோட ஆக்சஸை டிக்ளைன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சரியான ஷாக் ஆகுங்க. ஸோ எப்படி இது கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ வந்து சரி ஓகே இதுக்கு வந்து ஒரு இடம் போகிறான். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற வேர்டிங்ஸ் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் ஓனர் எழுதுனது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த யூனிவர்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்து பிறந்தேன். அதுவும் அப்பா அம்மா இல்லாமல் பிறந்தேன். கடைசி வரைக்குமே அலோனாக இருந்தேன். எனக்குன்னு ஒரு கிளான் கிடையாது யாருமே கிடையாது. அதனால தான் வந்து என்னோட அப்பீரன்ஸை வெளிக்கொண்டு வருமா இந்த பிளாக் டிராகன் ஷிப் நான் வந்து இங்கே வந்து விட்டு போகிறேன் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஷிப்போட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் டிராகன் ஃபேண்டம் ஷிப் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து டிராகன் ஷிப் இல்லை வந்து ஃபேண்டம் ஷிப் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டுக்கலாம். ஸோ அதை வந்து என்னோட அடையாளமாக நான் வந்து விட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து யாரா வந்து எழுதுனது இதுக்கு யாரா ஒன்னு கேட்டீங்கன்னா வந்து விண்ட் ரைடர் அப்படின்ற ஒருத்தர். அவரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ்ட் காட் அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க. நம்ம சிட்டி லார்ட் மாஸ்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த விண்ட் ரைடர் பற்றி. ஸோ இந்த விண்ட் ரைடர் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா கிரியேட் பவர் கொண்டு வரும். யூனிவர்ஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் பிறக்கும்போது யூனிவர்ஸ் பிறக்கும் போதே பிறந்தவர். இவருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து செலஸ்டியல் காட் செக்கில் ஒருத்தர். அதுவும் என்ன ஸ்பெஷல்னா அவர் பிறக்கும் போதே அவரோட யூனிவர்ஸ் லாவோட அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருந்ததுனால யூனிவர்ஸோட எசன்ஸால் அவர் பிறக்கும் போதே ஒரு பீஸ்ட் காடாக பிறந்தார் அப்படின்ட்டு சொல்கிற டாப் டயர் பவரில் இருந்தாலும் அவரோட உடம்புல இருக்கிற செதில்கள் முதற்கொண்டு உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்திலும் மேஜிக்கல் எனர்ஜி வந்து நிறைஞ்சிருந்துச்சு. அதுவே அவர் வேட்டையாட ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மேஜிக்கு ஒரு எனர்ஜினால பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பீயிங்ஸ் பவர்ஃபுல்லான நிறைய சுப்ரீம் பீயிங்ஸ் அவரை வந்து வேட்டையாடினாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிற அந்த விஷயம் வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ யூஸ் பண்ணுற பற்றியா பிளட் லூ கிறிஸ்டல்ஸ் இது எல்லாமே வந்து அவரோட ரத்தத்துலேருந்து உருவான ஒரு சோர்ஸ் தான். அதனோட சின்ன சின்ன எசன்ஸ் வந்து பிளட் லூ கிறிஸ்டல்ஸ் சொல்லி இவருக்கு வந்து என்ன சொல்கிறேனே வந்து புரியல இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து என்னதான் அந்த கிரேட் மேன் அவரோட பவர் ரொம்பவுமே அதிகம். அவரோட லெகசி கிட்டத்தட்ட வந்து அந்த ஷிப் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அதே மாதிரி தான் லூஃபெங் நீயுமே வந்து ஃபியூச்சரில் நம்ம ஹியூமன் ரேஸ்
யூனிவர்ஸோட பில்லர் மாதிரி நீ இருக்கணும், அதுக்கு உன்னோட ஜெனட்டிக் லெவல் நீ அதிகப்படுத்தினா மட்டும்தான் முடியும். உங்ககிட்ட வந்து இம்மார்டல் லெவல் எனர்ஜி தாண்டியே இருக்கு, ஆனால் நீ இம்மார்டல் இது பண்ணனா உன்னோட ஜெனட்டிக் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை தர. அதுதான் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் காட் பிளட். இந்த மாதிரி பிளட் சுற்றி எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிளட் தான். இந்த மாதிரி எக்கச்சக்க பிளட்ஸை கொடுத்து இது இந்த பிளட் ப்ளூ கிறிஸ்டலோட பல மடங்கு பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா இப்போ நார்மலான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஹியூமனோட 100 மடங்கு வந்து அதிக ஜெனட்டிக் லெவலில் இருக்காங்கன்னா நீ இதை யூஸ் பண்ணி அதை அக்ராஸ் பண்ணி போவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீ மட்டும் இதை ப்ராப்பர் வேலை யூஸ் பண்ணால் உன்னோட ஃபவுண்டேஷன் ரொம்பவுமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து நம்ம ஹீரோட வந்து கொடுக்குறாரு. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்ட்டு நன்றி சொல்ல முடியும். கொய்யால 3வது க்ளோனோட முட்டை கிராக் விடும் பாருங்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த க்ளோன் வெளியே வர போகுதுன்ட்டு ஹீரோக்கு வந்து புரிஞ்சு அடுத்த செகண்ட் உள்ள வேர்ல்டுக்குள்ள போக ஆரம்பிக்க அதோட முட்டையோட சைஸ் தக்காளி பயங்கரமான பெரிய வால்யூம் பயங்கர கொட்டுற பெருசாக வந்து இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3வது க்ளோன் உடைய ஆரம்பிச்சு அந்த முட்டையோட ஓடெல்லாம் சளி சளியாக நொறுக்க ஆரம்பிச்சு பயங்கரமான ஃப்ளெக்சுவேஷன். ஹீரோலாம் மிரண்டு போகிற இந்த லெவலுக்கான பவர் ஃப்ளெக்சுவேஷன் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதை ஒட்டச்சி உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரத்தம் பாருங்க வெளியே வந்துட்டு இருக்கு. ரத்தத்தில் அந்த பிளட் வாட்டர் உள்ள இருந்து கோயில ஒரு பெரிய லெவலான கால் அப்படியே எடுத்து வைக்கும் பாருங்க. அந்த க்ளோனு பயங்கர பெருசாக அந்த உருவம் பார்த்தீங்கன்னா வருவா. ஹீரோ சொல்கிறா, ஸோ என்னோட 3வது க்ளோன் ரத்தமும் சதயமான ஒரு சுப்ரீம் லிவிங் பீயிங் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். இது இந்த மரத்தை விட பார்த்தீங்கன்னா பல மடங்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் நம்ம ஹீரோக்கு. ஏன்னா அந்த மரத்தை வச்சு வந்து சண்டைலாம் போட முடியாது. பட் இந்த க்ளோன் சுப்ரீம் லெவலில் இருக்கும். ஈவன் இது கல்டிவேஷன் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வந்து இருக்கும். இது வந்து ரிமோட் ஓஷன் பாடி அப்படின்னு மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து இது வந்து காட் க்ளோன் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அது வந்து கரெக்டான பேராக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து காட் க்ளோனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுப்ரீம் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஹீரோவும் சொல்கிறான், ஸோ என்னோட காட் க்ளோனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுப்ரீம் சீக்ரெட் டெக்னிக் இருக்கு. ஒன்று கிரியேஷன் ஆஃப் சி, இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சி. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போ வந்து பயங்கர பெரிய பவர் சொல்லலாம் பவர்ஃபுல் பீப்புள்ஸாக ஆகிட்டோம் நம்ம எல்லா க்ளோனும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த 2 சுப்ரீம் டெக்னிக் ரொம்பவுமே வந்து அற்புதமானது அப்படின்ட்டு சொல்கிறான். இது என்னடா 2 சுப்ரீம் டெக்னிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சி கடலாக கன்வெர்ட் ஆக முடியும். அதில் வந்து கிரியேஷன் ஆஃப் சின்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து ஓகே ஓஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்க அந்த இடத்துல அந்த மொத்தம் உடம்பு உருகி ஒரு கடல் மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் நம்ம நயன் நெதர்லாண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிறந்துட்டே இருப்பார்ல அந்த கடல்லேருந்து அந்த மாதிரியான ஒரு கடலையே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஒட்டம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து உருவாகுது அந்த வேர்ல்டுக்குள்ளே. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டயாமீட்டர் பார்க்க பார்பிட்டாவை செக் பண்ணி பார்க்க கொய்யால 1,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடல் வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்பிட்டாவும் சரியான ஷாக்காவா. ஆனால் என்ன விஷயம்னா வந்து ஹீரோ சொல்லுவான் ஒரு நெதர் வேர்ல்டு பிரின்ஸே வந்து 8 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இருக்கணும். கண்டிப்பாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் சுற்றி இருக்கிற டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மேனிப்புலேட் பண்ண வந்து முடியுது. ஸோ கண்டிப்பாக இதனோட வால்யூம் நான் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ் பயங்கரமான கிட்டத்தட்ட வந்து ஹீரோக்கு வந்து எண்ட்லெஸ்ஸான பவர் சோர்ஸ் தான் வந்து இந்த வந்து சி. ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேருந்து கிரியேஷன் இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்பான். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது வந்து கிரியேஷன் ஆஃப் சி. அந்த தண்ணிப்பட்ட இடத்துல புது கிரியேச்சர்ஸ் வந்து உருவாகுது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் சரியாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளட் சி பட்ட இடத்துல லைஃப் கிரியேச்சர்ஸ் உருவாகுதான்ட்டு இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் காட் க்ளோன் இருக்குல்ல அதனோட சப் க்ளோன் அது மாதிரியான சின்ன க்ளோனையுமே பார்த்தீங்கன்னா வந்து இதால் வந்து உருவாக்க வந்து முடியும். ஸோ அந்த கடலோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ அதனோட சின்ன ஒரு வெர்ஷன் ஆஃப் க்ளோனை வந்து உருவாக்குவான். பட் அதுவுமே ஹீரோவோட வந்து பல மடங்கு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம நயன் நெதர்லாண்ட் இருக்காரு அவர் வந்து திரும்ப பிறக்கிறான்னு ஹீரோ புரியுதான். ஸோ ஏன்னா இல்லை சப் க்ளோன் உருவாக்கல எத்தனை முறை இந்த க்ளோன் அழிஞ்சாலும் இந்த சப் க்ளோனை திரும்ப வந்து உருவாக்கிக்க முடியும். ஈவன் பெரிய க்ளோன் அழிஞ்சாலும் ஹீரோவால் உருவாக்க முடியும். ஏன்னா கோல்டன் ஆன்ஜெயின்டோட சீக்ரெட்டான டெக்னிக் இந்த இடத்துல. ஸோ ரொம்பவுமே அற்புதமான ஸ்கில்ஸாக இது இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இப்போ என்ன விஷயம்னா வந்து இது ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாரோட ஜெனட்டிக் லெவலை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகப்படுத்தணும். ஏன்னா வந்து நான் இம்மார்டல் லெவல் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து போட்டாகணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ எல்லாரோட ஜெனட்டிக் ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் உடம்பு அதுவும் அப்புறம் கோல்டன் ஆன்சைட் இது ரெண்டுத்துக்குமே பிளட் ப்ளூ கிறிஸ்டல். ஸோ நம்ம காட் க்ளோன் இருக்குல்லையே அது ஒரு லிவிங் ஹியூமன் பீயிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவனுக்கு என்ன அப்படின்னா 9 ட்ரிபுலேஷன் சீக்ரெட் மெத்தட் மேனுவல் அதாவது பீஸ்ட் காட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது மூலிமா அவரோட அந்த க்ளோனோட
ஜெனட்டிக் லெவல் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்து விடாமல் அடுத்தடுத்து கொஞ்சம் எக்கச்சக்கமான பிளட் ப்ளூ கிறிஸ்டல்ஸ் அப்சர்வ் பண்ணுறேன். ஈவன் நம்ம கோல்டன் அன்செயின்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுல இப்படியே காலங்கள் போக ஆரம்பிக்க. ஸோ வந்து ஹீரோ வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணான்னு கேட்க கிட்டத்தட்ட நம்ம கோல்டன் அன்செயின்ட் பார்த்தீங்கன்னா வந்து 300 கிறிஸ்டல், நம்ம ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா வந்து 82 கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணிட்டான். சரி ரைட்டு ஜெனட்டிக் லெவல் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு ஸோ மாஸ்டர் கொடுத்துருப்பாரு அந்த பிளட் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொய்ஜால் அதனோட பவர் ஃபிளக்ஷன் கொட்டூரமா பல மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகம் வைக்க ஹீரோவோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் 9 ட்ரிபிளேஷன் மெத்தட் யூஸ் ஸ்கில் ரொம்பவுமே பவர்ஃபுல் ஆகுது. கிட்டத்தட்ட ஜெனட்டிக் அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 48 ஃபோல்டு மடங்கு நார்மலோட 48 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உணர்றான். ஸோ கோல்டன் ஆன்சைட் அதனோட ஜெனட்டிக் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 6400 டைம் அதிகமாக இருக்குது நார்மலான ஒரு ஜெனட்டிக் லெவலோட. இந்த பக்கம் ஹீரோட ஒட்டமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மடங்கு அதிகம். உடனே பார்பிட்டா சொல்லுவா, டேய் இந்த பார்க்கிங் இருக்கான்ல அவனோட ஜெனட்டிக் லெவலே 2000 மடங்கு தானே அதிகம், நீ மட்டும் இம்மாட்டலாம் மாறினா அவனெல்லாம் வந்து நசுகி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அடுத்து தாங்க கோயிலோட காட்லோன் அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுல அதனோட ஜெனட்டிக் லெவல் 3600 தாண்டி 7600 மடங்கு அதிகமாகிட்டு பவர்ஃபுல் பீயிங்காக வந்து இருக்குது. இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான். ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட காட்லோட பவர் வந்து சுப்ரீம் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணுறச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ ஹீரோவுக்கும் ரொம்பவுமே சந்தோஷம் இப்படிப்பட்ட வந்து பீயிங் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 மடங்கு முன்னோட அதிகமாட்டு இன்னுமே பயங்கர பெரிய லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்துருச்சு. ஸோ ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனை வந்து ஆச்சரியமாக பார்த்துருக்கான். ஸோ அந்த திடீர்னு டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகுது. என்னடான்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோட கான்ஷியஸ் மட்டும் தான் அசீரமாக இருக்குது, மற்ற சுற்றிக்கிற எல்லாருமே இதை வச்சு. ஸோ ஹீரோக்குன்னா அவனோட ஒரிஜினலாக கோல்டன் ஹார்ட் ஜெயின்ட்டோட கோர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வருது. என்னடா இது ஏன்டா வெளியே வருது? காட்லோன் வச்சல அதனோட அதிக லெவலான டிவைன் எனர்ஜி ஸ்டோரேஜ்னால பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் அப்டேட் ஆயிருக்கு இந்த கோர். அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ டிமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு செல்லப்படுற அவனை வந்து அதை ஜஸ்ட்டு தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அந்த கோர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டார் கோர் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து அந்த கோர் ஸ்டார் கோர் வேறு மாதிரி இருக்கும், கோல்டன் அன்செயின்ட் கோர் வேறு மாதிரி இருக்கும். அந்த கோர் வந்து ஹீரோக்குள்ள வரும். என்னன்னா சிம்பிள் சொல்ல போனால் அந்த கோர் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ பார்பிட்டா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்னோட கோர் என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த கோர் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு வந்து ஒரு மெசேஜ் தெரியுதுன்னா என்னடா மெசேஜ்னு கேட்க அது ஒரு சுப்ரீம் சீக்ரெட் டெக்னிக் அப்படின்ட்டு என்னடா டெக்னிக் பார்பிட்டாக்கு ஒன்றும் புரியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக். ஸோ இந்த இடத்துல மொத்தமாக நான் தான் யூனிவர்ஸ் இந்த காட்லோன் இருக்கு இல்லையா இதனோட பவர் அதிகப்படுத்தும் போது ஒரு கட்டத்தில் அது ஒரு மினி யூனிவர்ஸாகவே மாத்திர எக்கச்சக்க லிவிங் பீயிங்ஸ் கொண்ட யூனிவர்ஸ். இன்கேஸ் யார் கூட சண்டை போடுறோம் அப்படின்னா அவர் அந்த யூனிவர்ஸ்குள்ளே மாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேமேஜ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் பிளாஸ்டிங்கிற அல்டிமேட் டெக்னிக் கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்ஸ் வெடிச்சு செதறனா எந்த லெவலுக்கு ஒரு பவர் இருக்குமோ அந்த லெவலுக்கான பவர் கொடுக்க முடியும்னா பார்பிட்டல் அதை கேட்டு மிரண்டு போயிடா. ஆனால் இதில் இருக்கிற ட்ராபேக் என்னன்னா வந்து இதுக்கு நிறைய பவர் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணும். ஈவன் கோல்டன் அன்செயின்ட் ட்ரை பண்ணாலுமே இது வந்து ஒரு டைம் தான் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு என்னோட காட்லோன் அந்த க்ளோனாலே வெறும் 10 டைம் மட்டும்தான் பார்த்தோன்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம இப்போ இருக்கிற லெவலுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் அந்த இடத்துல. ஸோ உடனே பார்பிட்டா சொல்லுவா, நீ மட்டும் இம்மார்டல் லெவல் வந்து ரீச் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் உன்னோட உடம்பே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். ஸோ டிவைன் எனர்ஜி பவரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட உடம்பு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவேன். ஸோ நீ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உன்னோட பவர் ஸ்டோரேஜ் அதாவது உன்னோட எனர்ஜி கெப்பாசிட்டி நீ அதிகப்படுத்துறியோ அந்த லெவலுக்கு வந்து நல்லதாக இருக்கும்டா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறா. இந்த பக்கம் வந்து ஹீரோக்கு வந்து இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம இந்த லெவலுக்கு வந்து வளர்ந்துடணும்னா பார்பிட்டா சொல்லுவா, ஸோ ஓகேடா நீ வந்து உன்னோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சுன்னு நம்ம இந்த லெவல் வளர்ந்தாலும் நம்ம வந்து எப்படி வந்து இம்மார்டல் லெவலில் பிரேக் த்ரூ பண்ணது. ஏன்னா வந்துட்டு எனர்ஜி இருக்குது, ஜெனட்டிக் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். அடுத்த ஸ்டெப் தான். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் இப்போ அவனுக்கு பெரிய டவுட்னா இப்போ இந்த காட்லோனோட அந்த ஓஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த லெவலுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. உடனே வந்து ஓஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவான் பாருங்க அதோட சீன் கட் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட்லேயே நான் வச்சு ஸ்பாயிலர் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை இப்போ வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதோட ஒரு 10,000 மடங்கு அந்த காட்லோன் பெருசாகிடுச்சா. ஃபஸ்ட்டு இந்த சீயோட அளவு கம்மி தான் ஹீரோட வேர்ல்டு வந்து தாங்கும். ஆனால் பட் இருந்தாலும் ஃபுல்லாக தனியாகிடும். இப்போ 10,000 மடங்கு அதிகமானதில் அந்த கடலோட அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். அதனால ஹீரோ வேற வழியே இல்லாம போனோம் வேர்ல்டு இருக்குல்ல இன்னர் வேர்ல்டை அதை பெருசாக்கணும்ட்டு எக்காச்சக்கமான ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவனோட இன்னர் வேர்ல்டை பெருசாக்குவான். அடுத்த எபிசோடில் அது வரும். அதுக்கு அடுத்து என்ன விஷயம்னா அவன் இன்னர் வேர்ல்டு அதிகமாச்சுல அந்த லெவல் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நம்ம தலைவன் வந்து
இம்மார்டலுக்கு பிரேக் த்ரூ பண்ண வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை, பிரேக் த்ரூ பண்ணுறோம். அதான் வந்து உண்மை. அடுத்த எபிசோட் மரண மாதம் இருக்கும். யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேங்க. ஓகே, பை பை பை, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்து ஸ்க்ரீனில் தர கியூஆருக்கு யாராவது ஸ்கேன் பண்ணி ஈவன் ஏதாவது ஹெல்ப் பண்ண நினச்சா தாராளமாக பண்ணலாம். ஈவன் 5 rupees 10 rupees இருந்தாலும் எனக்கு அது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம காப்பிரைட்னால கொஞ்சம் மானிட்டைஸ் என்ன சொல்கிறது பிரச்சனையாக இருக்குது. யூடியூப் சைட்லேருந்து அமௌண்ட் வரலாம் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை போல். ஓகே, தேங்க்யூ, பை பை பை, கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.